பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். கடந்த வீடியோவில் பால் தினகரன் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறதாகவும், அந்த கூட்டத்திலே சில மத இயக்கங்கள் இவர் மேலே வழக்கு தொடுத்திருக்கிறதாகவும் நம்ம அதில் சில விஷயங்களை பார்த்தோம். என்ன வழக்கு தொடுத்திருந்தாங்க? மூட நம்பிக்கையை கிறிஸ்தவர்கள் பரப்புகிறாங்க அப்படிங்கிற வழக்கு. ஏன் அந்த வழக்கு தொடுத்தாங்க அப்படின்னா, கூட்டம் முடிஞ்ச உடனே பல விஷயமா இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் ஒரு கூட்டம், கிறிஸ்தவ கூட்டம் நடக்கும்போது இன்றைக்கி நிறையா தீர்க்க தரிசனங்கள், அற்புதங்கள், இது போன்ற விஷயங்களை மேடையிலே பைபிளில் காண்பிக்கப்படுகிற அற்புதங்கள்லாம் அவங்க கேஷுவலாக செஞ்சுட்டு தங்களுடைய பெயர் பிரசாபத்தை ஒருபோதும் அவர்கள் நாடலை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஸ்டேஜ் போட்டு ஒரு ஸ்டேஜில் மெசிஷியன் பண்ணுற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அற்புதம், தீர்க்க தரிசனம், இது போன்ற விஷயங்கள் 2-3 சாட்சிகளை சொல்லி அதன் மூலியமாக மக்களை தன் வசப்படுத்துகிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க முடியுது. வேதத்தில் காண்பிக்கப்பட்ட விஷயங்கள் வேறு, இதை நம்ம பகுத்தறிந்து பார்க்கணும். இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் வேறு. அப்படி பால் தினகரன் நடத்திய அந்த கூட்டத்தில் மேடையில் கேன்சர் வியாதி, அது ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம், மருத்துவரே கைவிட்டதுக்கப்புறம் இவருடைய கூட்டத்துக்கு நான் பரிபூரண சுகம் அடைந்து விட்டேன் என்றதை போன்ற சாட்சிகள், இன்னும் பல சாட்சிகள், ஒரு சில சாட்சிகள் மேடையில் ஏற்றி அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு இதை முக்கியமாக அவங்க கவர் பண்ணி, இப்படி நடக்கவே இல்லை, இவர்களாக செட் பண்ணி இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறாங்க என்பதாக அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, கேஸ் கொடுத்துருக்குறாங்க, அவர் மேலே வழக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த விஷயத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் பால் தினகரனோடு அந்நிய பாஷையிலே பேசியிருக்கிறார். அது எப்படி பேசியிருக்கிறாரு என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, அப்படி வழக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நான் வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். ஏன் ஆதரிக்கிறேன்? அதன் மூலியமாக 2 விதமான நன்மைகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலியமாக நான் உங்கள் முன்னால் காண்பிக்க போகிறேன். சரி, அதுக்கு முன்பாக நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். எதை செஞ்சாலும் நாம் தேவனை சார்ந்து தேவனுடைய வேதத்தின் அடிப்படையில் செயல்படுகிறோமா என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி உறுதிப்படுத்தி கொள்ளும்படியாக மீகாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இது ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை. அவரை தேவன் நிரப்பினதனுடைய நோக்கம் என்ன? யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் அவருடைய மீறுதலையும் பாவத்தையும் சுட்டி காட்டி மனம் திரும்பி அழைக்கும்படியான அறைகூவல் விடுகிற விஷயத்தை பார்க்கிறோம். இதே போல்தான் என்னையும் தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சில விஷயங்களை இன்றைக்கு நடக்கிற கிறிஸ்தவ வட்டாரத்திலே இருக்கிற விஷயத்தை சுட்டிக்காட்டி பரிபூரணத்துக்குள்ளே, வேத வசனத்துக்குள்ளே நடத்தும்படியாக இந்த விஷயத்தை செய்கிறோம். நிறைய பேருக்கு இது சம்டைம் புரியறதில்லை. ஸோ அதனால் இந்த வசனத்தின் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூத குலத்திலே மாம்சத்தின் அடிப்படையில் பிறந்தவர். அவர் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன். ஆனால் மனுக்குலத்துக்காக மனிதனாக அவதரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலே என்ன செய்யணும், அவர் பிறக்கணும். அப்படி அவர் யூதா கோத்திரத்திலே அவர் பிறந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர் பிறந்தப்ப யூதா கோத்திரத்துக்குள்ளே அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள், அவர்கள் பண்ணுற பிரச்சனைகள், அவங்க எப்படியெல்லாம் தவறு செஞ்சாங்க, இதை இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டினார். அப்போ அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தீர்க்கதரிசிகளை பார்க்குறோம், அவர்களும் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே பிறந்து இஸ்ரவேல் நாட்டுடைய பிரஜையாக இருந்தவங்க தான். ஆனால் தன்னுடைய ஜனங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டும்போது அவர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதே மனநிலைமை தான் எனக்கும். ஒரு சின்ன வழி இருக்குதான், அந்த ஒரு கஷ்டம் இருக்குதான், இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. கர்த்தர் இதை என்ன செய்கிறாரு, சொல்ல தூண்டுகிறார், அதற்காகவே நிரப்பி இருக்கிறார். அதனால் இந்த மீறுதல்களெல்லாம் சுட்டி காட்டி சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு இருக்கிறபடினால இதை நாம் தொடர்ந்து என்ன செய்கிறோம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆண்டவர் பால் தினகரன் ஐயாவோடு எப்படி அந்நிய பாஷையில் பேசினார்? வசனத்தை அடிப்படையில் நம்ம பார்ப்போமே. ஏசாயாவின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. எனவே பரியாச உதடுகள் மூலமாகவும் அந்நிய பாஷைக்காரர் மூலமாகவும் இந்த ஜனத்தோடு பேசுவேன். கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்கள், அதாவது இஸ்ரவேல் மக்கள் தொடர்ந்து கீழ்ப்படியாமைக்குள்ளே இருக்கிறாங்க. கர்த்தர் பேசியும் தம்முடைய தீர்க்கதரிசிகளை வைத்து தேவன் அவர்களை எச்சரித்தும் கூட அவர்கள் மனம் திரும்பல, கர்த்தருடைய பட்சத்தில் வரல. இந்த 28ஆம் அதிகாரத்தினுடைய அந்த சொற்சூல் அமைவு, இந்த வசனத்தினுடைய சொற்சூல் அமைவை பாருங்கள்.
மேலிருந்து வாசிக்கும்போது பல விஷயங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்னா எப்ராயிம் மக்களோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். அவங்களுக்குள்ளே இருந்த பாவம் என்ன? எல்லாரும் நியாயத்தை புரட்டுறாங்க. ஆசாரியன் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் முதற்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா மதுபானம் பண்ணிக்கொண்டு பணத்துக்காக என்ன செய்கிறாங்கன்னா சோரம் போனவர்களாக இருக்கிறாங்க. தொடர்ந்து கர்த்தர் அவங்களோடு இடைபெறாரு. தம்முடைய தீர்க்கதரிசிகளை வச்சு அன்போடு பேசி பார்க்குறாரு. அவங்க மனம் திரும்புறதாகவே இல்லை. கடைசியாக கர்த்தர் ஒரு முடிவெடுத்து அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறாருன்னா, பரியாச உதடுகள் மூலமாகவும் அந்நிய பாஷைக்காரர் மூலமாகவும் நான் உங்களோடு பேசுவேன் அப்படிங்கிறார். இது கர்த்தர் கடின இருதயம் உள்ள மக்களிடத்திலே இரண்டாவதாக அவர் செயல்படுகிற ஒரு விதம். ஒரு டூல்ஸ் எடுத்து என்ன செய்கிறாருன்னா அவர் செயல்படுகிறார். அநேகர் இந்த வசனத்தை ஏதோ அந்த உளறல் பாஷை இருக்குது பார்த்தீங்களா, இன்னைக்கு பேசுகிறாங்க ஷகா ரபா லபாரானா, அந்த உளறல் பாஷைக்கு இந்த வசனத்தை பேசுவாங்க. பாருங்கள், இது அந்நிய பாஷை, கர்த்தர் பேசுகிறாருன்னு சொல்லுதில்ல, அதுதான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு. ஸோ இதை நான் பல விளக்கங்கள் கொடுத்துட்டேன். அந்நிய பாஷை என்பது வேதாகமத்தில் சொல்லப்பட்டது, கடவுள் வரமாக கொடுத்தது மற்ற மொழிகளில் பேசினது. அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அவங்க மற்ற மொழிகளில் பேசினாங்க. அது ஏன் ரகசியம் என்பதாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் இந்த பாஷை தெரியாத மக்களிடத்தில் போய், அதாவது நீங்கள் ஒரு ஹிந்தி பேசுனீங்கன்னா ஹிந்தி தெரியாத ஒரு மக்களிடத்தில் பேசும்போது அது அவனுக்கு தெரியாது. நீங்களும் ஆண்டவர் ரகசியமாக தான் பேசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அர்த்தத்திலே பவுல் அங்கே சொல்ல வர்றார், சரிங்களா? ஆனால் பைபிள் முழுக்கவும், அதாவது புதிய ஏற்பாட்டிலே தேவன் கொடுத்ததாக இருக்கும் பார்த்தீங்களா அந்நிய பாஷை வரும். அது என்னென்னா மற்றவர்களுடைய மொழிகளில் பேசுவது. நீங்கள் உலகத்தில் இருக்கிற மொழிகளில் பேசுனீங்கன்னா அதுதான் உண்மையான அந்நிய பாஷை. அது கடவுள் சிலருக்கு கொடுக்க முடியும். இன்றைக்கி அந்த வாரம் தேவையில்லை, அதனால் கொடுக்கலை. இன்றைக்கி எல்லாருடைய மொழியிலையுமே பரிசுத்த வேதாகமும் வந்துவிட்டது. அதனால் தேவன் ஒரு வரத்தை தரலை அப்படின்னா நாம இமிட்டேட் பண்ணி என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த வரம் தான் அது அப்படின்னு கிளைம் பண்ணி வாயில் உளறிட்டு மக்களை ஏமாற்றக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ இந்த குறிப்பிட்ட வசனமும் கூட நாம் சொல்கிற மாதிரி உளறல் மொழியை குறித்து பேசலை. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, நான் குளறிய வார்த்தை அப்படின்னு ஒரு வார்த்தையே இருக்கும். நான் அந்த மொழிபெயர்ப்பில் உள்ள வார்த்தையும் வாசிக்கிறேன். ஆனால் நான் வைத்திருக்கிற இந்த பவர் மொழிபெயர்ப்பில் இருக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, பரியாச உதடுகள் மூலியமாகவும் அந்நிய பாஷைக்காரர் மூலமாகவும் இந்த ஜனத்தோடு, எந்த ஜனத்தோடு? இஸ்ரவேல் ஜனங்களோடு, எப்ராயிம் மக்களோடு நான் என்ன செய்வேன்? பேசுவேன். ஏன்னா அவர்களை இளைப்பாற பண்ணுகிற வசனத்தை அவங்க கேட்கலை. அவங்க அன்பான வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளலை. அப்படி கேட்டுக்கொள்ளாத போது என்ன நடக்குது? நான் அசீரியர்களை இந்த ஜனத்துக்கு விரோதமாக எழும்ப பண்ணுவேன். அவங்க புரியாத அசீரிய மொழியில் பேசுவாங்க. அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு அது தெரியாது. அப்படி நான் அவர்களை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை அசீரியர் கையில் ஒப்பு கொடுத்து அவர்களை அடிமையாக்கி இப்படி அவங்களுக்கு பாடம் எடுப்பேன், இப்படி அவர்களை நான் தண்டித்து அவர்களை திருத்துவேன் என்பதாக கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம். அப்போ இன்றைக்கி என்ன நடக்குது? நாம் எவ்வளவோ விஷயங்களே சொல்கிறோம். இந்த மாதிரி தவறான ரீதியில் கர்த்தருடைய காரியத்தை செய்யாதீங்க, உண்மையுள்ள ஊழியர்களாக இருங்க, கள்ள தீர்க்க தரிசனத்தை உரைக்காதீங்க, கள்ளத்தனமாக அற்புதம் அடையாளம்னு ஓடாதீங்க, இந்த ஸ்டேஜில் நடக்கிற விஷயத்தை குறித்தெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, பைபிளில் பார்க்குற விஷயங்கள் வேறு, இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் வேறு, தயவு செய்து ஊழியர்கள் இது போன்ற விஷயங்களை பொய்யாக செய்து மக்களை தன் வசப்படுத்தாதீர்கள் என்று எவ்வளவோ நம்ம உரைக்கிறோம். ஆனால் கேட்கலை. இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் செய்கிற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமான வேலை. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, பரியாச உதடுகள் மூலியமாகவும் அந்நிய பாஷை மூலியமாகவும் இந்த ஜனத்தோடு தேவன் பேசுவேன் அப்படிங்கிறார். இப்போ என்ன நடந்திருக்குது? பால் தினகரன் மேடையில் ஸ்டேஜ் ஏறி இப்படி நாங்கள் அற்புதம் செஞ்சோம், வல்லமை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தேவனே அறியாத மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இவருக்கு விரோதமாக கேஸ் கொடுத்துருக்குறாங்க. கேஸ் கொடுத்து வழக்கு பதிவு செஞ்சு இப்போ இந்த விசாரணை என்ன செஞ்சிட்டு இருக்குது? போய்கிட்டு இருக்குது. ஏன் இந்த காரியம் நடந்துச்சு? ஏற்கனவே கர்த்தர் பல முறை அவர்களை எச்சரித்தும் மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் இது போன்ற விஷயங்களை அந்நியர் கையிலே ஒப்பு கொடுத்து மனம் திரும்பும்படியான வாய்ப்பை என்ன செய்கிறாரு? உண்டாக்கி தருகிறார். நீங்கள் மீகாவின் புத்தகத்தில் நான் ஒரு வசனத்தை வாசித்தேன். மீகா என்ன சொல்கிறாரு? நானும் யாக்கோபுக்கு நான் அவருடைய மீறுதல்களையும் அவருடைய பாவங்களையும் அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை தம்முடைய ஆவியினால் நிரப்பியிருக்கிறார். தொடர்ந்து அந்த வசனம் பேசுகிற விஷயத்தை பாருங்களேன். மீகாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. அதன் தலைவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். விஷயம் புரியுதுங்களா? இவங்க தீர்க்கதரிசிலம்னா சொல்கிறாங்க, ஆசாரியர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது? நியாயம் செய்கிறவன் லஞ்சம் வாங்கிட்டு என்ன செய்கிறான்? நியாயம் செய்கிறான்.
ஆசாரிகள் உபதேசிக்கும் போது என்ன செய்யறான், முன்னாலேயே காசு பேசிட்டு உபதேசிக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், 3 லட்ச ரூபா கொடுத்தா தான் நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன், 4 லட்சம் கொடுத்தா தான் நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன், கூலி பேசி போகிறாங்களா? ஆனால் தேவன் அதை ஒரு நாள் அங்கீகரிக்கலை. தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறாங்க, அவங்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்யுங்க, பணத்திற்காக தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை என்ன, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, எங்களுக்கு ஒரு தீங்கும் வராது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதனுடைய விளைவு என்ன? கீழே உள்ள வசனத்தை பாருங்க. ஆகையால் உங்கள் மித்தம் சியோன் வயல்வெளியைப் போல் உளப்படும், எருசலேம் மண்மேடுகளாய் போகும், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும். பெரிய நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். எங்க உண்மை இல்லையோ, எங்க தேவன் செயல் இல்லாமல் அங்கே தேவன் செயல் இருக்கு என்று தேவனுடைய பெயரை பயன்படுத்தி தவறு நடக்கிறதோ, அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு விளையும் என்பதை மறந்துடாதீங்க. எரேமியா 23ஆம் அதிகாரம் 16வது வசனம் 21வது வசனத்தைலாம் வாசிங்க. அங்கே தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கள் மனசில் எதெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் கர்த்தர் சொன்னார் என்று அவங்க சொல்லிக்கிட்டு வர்றாங்க. கர்த்தர் அதை அறவே இருக்கிறார். அவங்க நினப்பு கர்த்தருக்காக தான் நாங்கள் செய்கிறோம், கர்த்தர் நாமத்தை பயன்படுத்தி தான் செய்கிறோம், எங்கள் மனசில் தோன்றதெல்லாம் கர்த்தர் தான் வெளிப்படுத்தியிருக்கார், உடனே நாங்கள் தீர்க்க தரிசனமாக அடித்து விடுறோம் அப்படின்னு கர்த்தருக்காக செய்கிறோம் என்று தான் அவர்கள் செய்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்கிறார்னா, பரியாச உதடுகள் மூலியமாக, அதாவது தேவனை அறியாத மக்கள் மூலியமாக இப்படி வழக்கு போட்டு இன்னைக்கு நம்முடைய குற்றங்களை சுட்டி காட்ட தேவன் ஆரம்பித்து விட்டார். இதை எப்படி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க, அது பரியாச உதடுகள் அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம மொழிபெயர்ப்பில் இருக்கிற இந்த பைபிளை நம்ம வாசித்தாலே புரியும். ஆனால் சிலருக்கே அது புரியாது. ஏன்னா இது இலக்கண நடையில் இருக்கிறனால சிலர் இதை தவறாக புரிந்து கொண்டு இன்னைக்கு இந்த உளறல் பாஷையை தான் ஏசையா அன்னைக்கு தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சிட்டாரு அப்படின்லாம் கருத்தில் கொள்ளுவாங்க. நான் இலகுவான ஒரு மொழிபெயர்ப்பு வசனத்தை நான் வாசிக்கிறேனே, இது பார்த்தீங்கன்னா பொது மொழிபெயர்ப்பு. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் வாசித்தாலே மிக தெளிவாக இருக்கும் அந்த வசனம். நான் இப்போ பொது மொழிபெயர்ப்பில் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. ஏசாயாவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆதலால் குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். எவ்வளவு தெளிவாக இருக்குது பாருங்க. கீழ்ப்படியாத ஜனங்கள் இடத்துல ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்னா, அசீரியரை கொண்டு வந்து குளறிய மொழி, குளறிய பேச்சும் புரியாத மொழியும் பேசுகிறவர்களை கொண்டு இந்த ஜனங்களை தேவன் என்ன செய்வாராம், பாடம் கற்பிப்பார் என்று அந்த வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் ஆங்கிலத்திலேயே வாசிங்கன்னா மிக தெளிவாக அந்த வசனம் இருக்கும். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய விளக்கம் புரியாமல், அது சொற்சுலமை புரியாமல் இந்த வசனத்தை போட்டுட்டு இந்த போலி அந்நிய பாஷைக்கு ஆதரவாக பலர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கர்த்தர் இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அந்நிய மக்களை வைத்து நமக்கு பாடம் கற்பிக்க ஆரம்பித்து விட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஆக இது போன்ற இந்த போலியான வல்லமை, போதியான அற்புதம், அந்த பயர் டச் அப்படின்னு சொல்லிட்டு சபையில் உருளை வைக்கிறது, பிறள வைக்கிறது, இதுதான் ஆவின்னு சொல்லிட்டு மனிதர்களை பார்த்தீங்கன்னா அவலட்சணமாக அவங்க ட்ரெஸ்ஸு போடுறது தெரியாமல் சபைகளில் சில ஊழியர்கள் பண்ணுகிற இது போன்ற வேலைகள் எல்லாம் விட்டுருங்க தயவு செய்து. அப்படி விடலை அப்படின்னா கர்த்தர் என்ன செய்வார்னா, மற்ற மக்களை, தேவனை அறியாத மக்களை வைத்து உங்களுக்கு பாடம் புகட்ட ஆரம்பித்து விடுவார். தேவன் இன்றைக்கு ஆரம்பித்து விட்டார் என்பதை கவனிங்க. ரெண்டாவது, நான் ஏன் இந்த கேஸ் போட்டதை வரவேற்றேன் அப்படின்னா, இதில் 2 விதமான நன்மைகள் இருக்குது. அவங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க, அதன் அடிப்படையில் அந்த நிகழ்வு நடந்த விஷயத்தையெல்லாம் வீடியோ ஃபுட்டேஜாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதை விசாரணைக்கு உட்படுத்தி அங்கே சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, எனக்கு இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிற கேன்சரெல்லாம் சுகமாயிருச்சு, அது சரியாயிருச்சு, இது சரியாயிருச்சு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களெல்லாம் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. உண்மையிலேயே இது உண்மையான அற்புதமா, கடவுள் உண்மையிலேயே அந்த மேடையில் பால் தினகரன் மூலியமாக அங்கே அற்புதம் நடந்ததா, இவருக்கு உண்மையிலேயே ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கேன்சர் இருந்தது உண்மையா, இப்போது அது உண்மையாகவே சுகமாயிருக்கிறதா என்பதையெல்லாம் விசாரிப்பாங்க. விசாரித்து உண்மையாகவே ஐயா பால்தினரன் அவர்களுடைய மேடையில் அது சுகம் நடந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எந்த இயக்கமெல்லாம் கேஸ் கொடுத்தாங்களோ அந்த இயக்கம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம பைபிளில் தான் பார்க்குறோம், அந்த முடவனாக்கப்பட்டவன் அலங்கார வாசலிலே அமர்ந்து என்ன செஞ்சான், பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். பேதுருவும் யோவானும் கடந்து போகிறாங்க. வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறேன், உனக்கு தருகிறேன், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது அவன் குதித்து எழுந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆலயத்துக்குள்ளே போகிறான்.
அங்கு இருக்கிற பரிசேயர், சதுசேயர், ஆசாரியர்கள், மக்கள் எல்லாம் வந்து இவன் வாசலில் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததும் இவன் பிறவிலேயே முடமான ஒரு மனுஷன் அப்படிங்கிறதையும் எல்லாருமே அறிஞ்சிருந்தாங்க. அப்போ அவன் சுகமாக்கப்பட்ட போது இவங்களுக்கு விரோதமாக எந்த வார்த்தையுமே பேச முடியல. அன்னைக்கு வந்து கிறிஸ்தவத்தை அறிவிக்கிற இந்த அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அனித்தியமாக பார்ப்பாங்க. ஆனால் அவங்களால எந்த வார்த்தையுமே பேச முடியல. விசாரணையினாலே நடக்குதுங்க. ஆனால் உண்மையான அற்புதம் இங்கே நடந்தபடினால எந்த மாறுத்தரமும் அவர்களால் சொல்ல முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பண்ணின அற்புதமும் அப்படி தான். பிறவிலேயே குருடனான மனிதனை ஆண்டவர் குணமாக்குறாரு. குஷ்டரோகி 10 பேர் வரும்போது 10 பேரையும் அதை வந்து சுகமாக்குறாரு. அதையெல்லாம் வந்து எதிரிகளே பார்த்து பேச முடியாமல் இருந்தாங்க. அது ஒருவேளை அன்னைக்கு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் பார்த்துருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்க சாட்சியத்தை கூட நம்ம அங்கீகரிக்க முடியாது. ஆனால் யாரெல்லாம் பேச முடியாமல் இருந்தாங்கன்னா, யாரெல்லாம் எதிரியாக இருந்தார்களோ, அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பகைத்து புரிந்து கொள்ளாமல் இருந்த ஆசாரியர்கள், பரிசேயர்கள் போன்றவர்கள் கூட இது போன்ற விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமித்து போய் நின்றார்கள். அவங்க கண்ணு முன்னால் நடந்த அற்புதம் மறுக்கவே முடியல. அப்படி ஒருவேளை இவருடைய மீட்டிங்கில் அப்படி ஒரு சுகம் நடந்துருந்துச்சு, அதை விசாரணையில் தெரிய வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் அந்த பட்டணத்தில் நடப்பது நிச்சயம் என்பதை மறந்துடாதீங்க. அதனால தான் சொல்கிறேன், இதை நான் அங்கீகரிக்கிறேன்னு. இன்றைக்கும் ஒரு வேளை கிறிஸ்தவ கூட்டங்களில் நிறைய பேர் நாங்கள் அற்புதம் செய்கிறோம், நாங்கள் அப்படி சுகமாயிட்டோம், இப்படி சுகமாயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலேயும் ஒரு வழக்கு தொடுத்து அவங்க செய்கிற விஷயங்கள் உண்மையா பொய்யா என்று ஆய்வுக்கு உட்படுத்தினா அது நலமாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதனால் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடவுளுடைய உண்மையான அற்புதம் அங்கே நடந்துச்சுன்னா கடவுளுடைய நாமம் மகிமைப்படும். வழக்கு போட்டவனே என்ன செய்வான்? பிரமித்து போய் நிற்பான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பாகவும் ஏற்படும் அல்லவா? ஆதலால் நான் இதை அரசுக்கு ஒரு பரிந்துரையாகவே வைக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி அற்புதங்கள் செய்கிறோம், அடையாளம் செய்கிறோம், வல்லமையை காட்டுறோம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் மேடையில் ஏறி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதையெல்லாம் ஒரு வழக்கு போட்டு அதை ஆய்வு பண்ணுறது நல்லது. கிறிஸ்தவத்தில் மாத்திரம் இல்லை, இந்து மக்கள்கிட்டையும் ஏகப்பட்ட போலிச்சாமியார்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் மத்தியிலும் ஏகப்பட்ட போலியான மதகுருமார்கள் இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஒரு வழக்கில் கொண்டு வாங்க. இது மாதிரி அற்புதம் செய்கிறேன், வல்லமையை செய்கிறேன், நான் அதை வச்சா சுகமாயிரும், இதை வச்சா சுகமாயிரும், சீடியை வச்சா வல்லமை புறப்படுது, என்னைய பண்ணுன்னா அப்படி நடக்குது, மயில் தொகையை வச்சா வல்லமை நடக்குது, நாங்கள் பில்லி சுனியத்தை உடைக்கிறோம், கட்டை உடைக்கிறோம், அமானுஷ்யம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாரையுமே ஒரு வழக்கு போட்டு வழக்குள்ளே கொண்டு வாங்க. உண்மையிலேயே அவங்கக்கிட்ட நடக்கிறது கடவுளுடைய வல்லமையா இல்லை போலியா எதையாவது சித்து வேலையை செஞ்சு ஆட்களை செட் பண்ணி சாட்சி சொல்ல வச்சு தங்கள் பக்கத்தில் மக்களை திருப்பி அவங்களுடைய பணத்துக்கு மேலே குறி வச்சு இப்படி செய்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு வழக்குள்ளே கொண்டு வரும்போது, வழக்காக செயல்படும் போது தான் சரியாக வருங்கிறது என்னுடைய தாழ்மையான சிந்தனை. இந்த சிந்தனையை நிச்சயமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரீதியில் பால் தினகரன் மீது வழக்கு போட்ட விஷயம் உண்மையிலே குட். அது உண்மையிலே கர்த்தர் செய்கிற நிகழ்வாக இருந்து விசாரணையில் தெரிய வந்தால் மிகப்பெரிய எழுப்புதல் அங்கே நடப்பது உறுதி. அது நிச்சயமாக நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒருவேளை அவர் செய்வது பொய், விசாரிக்கும் போது அவர் ஆட்களை செட் பண்ணி இப்படி வந்து சாட்சி சொல்ல வச்சிருக்கிறாரு, இல்லை அந்த மனிதர் ஒரு உற்சாகத்தின் பேரில் பொய்யாக அப்படி ஒரு சாட்சி சொல்லிட்டாரு, அவர்கிட்ட ஒன்றும் சுகம் நடக்கலை, ஆனால் அவராக வந்து ஏதோ ஒரு ஈர்ப்பில் சொல்லிட்டாரு அப்படின்னு நடக்கும்போது அதன் மூலியமாகவும் மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஓ, இது மாதிரி செய்கிறதெல்லாம் பொய், அப்போ நம்ம இவர்களை போன்றவர்களை நம்பக்கூடாது அப்படின்னு மக்கள் புரிந்து கொண்டு ஒரு சரியான நிலைமைக்கு திரும்புவதற்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த வழக்கு என்பது 2 விதங்களில் பார்த்தாலும் மக்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. அதனால் இதை நானே செய்கிறேன், வரவேற்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட இதை வரவேற்று ஆதரவு தெரிவித்து இது போன்ற கூட்டங்கள், அது எந்த மத சம்பந்தமான கூட்டங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா விஷயத்தையும் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துங்க. அதில் உண்மை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஆராயுங்க. உண்மை இருந்துச்சுன்னா இந்த தேசத்தில் எழுப்புதல் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. பொய்யாக இருந்துச்சுன்னா தயவு செய்து இளம் சமூகம் அதை பார்த்து திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இப்படி பிரபல ஊழியர்கள் தங்களிடத்தில் வல்லமை அற்புதம் அதை நீங்களும் செய்யணும், நீங்கள் செய்யலைன்னா நீ வல்லமை இல்லாதவன், அப்படிப்பட்ட சபைக்கு போகாதீங்க அப்படின்லாம் சில பிரபல ஊழியர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இந்த வார்த்தைகளினால் ஈர்க்கப்பட்டு இளம் தலைமுறை ஊழியர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இவங்க கிட்ட கர்த்தர் இருந்து அற்புதத்தை செய்யாட்டியும் கூட கர்த்தர் செஞ்சாருன்னு தங்களுடைய மனதின் யூகத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ ஏசாயாவில் 23ஆம் அதிகாரத்தில் வாசம் பார்த்தீங்களா, 16, 21 வசனத்திலாம் தங்களுடைய மனதில் யூகித்ததையே தீர்க்க தரிசனமாக அறிவித்து விட்டு மக்களை சமாதானம் அப்படி நடக்கும், இப்படி நடக்க போகுது, வல்லமை நடக்க போகுதுன்னு ஒரு கூட்டத்தில் அடிச்சு விடுறது. அதில் ஒரு 4 பேருக்கு என்ன செய்யும், எதர்ச்சியாக நடக்கும். ஒரு 2000 பேர் 5000 பேர் இருக்கிற கூட்டத்தில் உங்கள் அநேகர் திருமணத்திற்காக பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடத்தில் உனக்கு திருமணம் நடக்கும் சொல்லும்போது அந்த 5000 பேர் இருக்கிற கூட்டத்தில் யாரோ ஒரு 2 பேருக்கு நடக்கத்தாங்க செய்யும். இது இயற்கை. இதையெல்லாம் கொண்டு வந்து கர்த்தர் செஞ்சிட்டாருன்னு சாட்சியாக அறிவிக்கிறது அப்படி நம்ம செய்யக்கூடாது. அப்போ குறிப்பிட்டு இந்த சகோதரனுடைய பேர், அவர் இங்கே வசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அதை வந்து என்ன செய்யலாம், நம்பலாம். ஆனால் எல்லா விஷயங்களையும் பாருங்களேன், ஒரு குத்து மதிப்பாக தான் இருக்கும். காக்கை உட்கார பழம்பழம் விழுந்த கதையாக பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுபோல தான் இன்றைக்கி ஸ்டேஜில் நடக்கிற இவர்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாம் காணப்படுகிறது. ஆக இது ஒரு விசாரணைக்குள்ளே வரும்பொழுது நிச்சயமாக இது நன்மையை கொண்டு வரும் என்பதை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஒருவேளை நாங்கள் கர்த்தருக்காக தான் செய்கிறோன்னு சொல்லிட்டு, கர்த்தர் உண்மையுள்ளவர், என்றைக்குமே அவர் நீதி உள்ளவர். உண்மைக்கு புறம்பான எந்த விஷயத்தையும் அவர் அங்கீகரிக்க மாட்டார். நாங்கள் கர்த்தருக்காக தான் செய்கிறோன்ட்டு உணர்ச்சி வச பொங்கி உங்கள் மனதிலே ஏற்படுகிற எண்ணங்களை எல்லாம் கர்த்தர் சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது அங்கே கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். அதனால தான் பார்க்குறோம், மீகா புத்தகத்தில் அப்படி செய்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை வந்ததாக நம்ம பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தர் பேசினாரா என்பது அவர் வந்து உறுதியாக அதை பேசுவார் என்றைக்குமே. அதனால் இதில் ரொம்ப கவனமுள்ளாருங்க. இளம் தலைமுறை ஊழியர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. சுவிசேஷத்தை சொல்லுங்கள், கிறிஸ்துவின் அன்பை சொல்லுங்கள். கர்த்தர் ஒருவேளை உங்கள் மூலியமாக அற்புதம் செஞ்சால் செய்யட்டும். அதை வந்து உங்களுக்கு ரொம்ப கிரேடாக எடுத்துக்கிட்டு மேடையில் காட்டி நீங்கள் வல்லமை உள்ளவரை போல காட்சி கொடுக்காதீங்க, கடந்து போயிருங்க. அன்றைய அப்போஸ்தலர்கள் அப்படி தானே செஞ்சாங்க. அவங்க மூலியமாக மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்தாலும் அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு தன்னை வந்து சாட்சி சொல்ல வச்சு பெரிய ஆளாக அவங்க மாற்றிக்கிறல. அவங்க கடந்து போன விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலர் இடத்துல அற்புதம் செஞ்சுட்டு அவர் பாட்டு கடந்து போகிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அசால்ட்டாக அற்புதம் செஞ்சுட்டு கடந்து போவார். அப்போ நாம் இந்த நாட்களில் அப்படி இல்லாமல் நம்ம பிரபலத்தை நோக்கி போகும்போது, நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி இது போன்ற பொய்யான விஷயங்களை சொல்லும்போது தேவநாமம் அதனால் மகிமைப்படாது. தேவன் அந்த விஷயத்தை அங்கீகரிக்கவும் மாட்டார். அது மூலியமாக தேவனுடைய தண்டனை தான் வரும் என்பதை மறந்துடாதீங்க. ஸோ எச்சரிக்கையோடு கூட இருப்போம். இந்த விழிப்புணர்வு பதிவு நான் எதற்காண்டி நான் செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவம், அதுதான் வளமிக்க ஒரு கிறிஸ்தவமாக இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய கிறிஸ்தவமாக இருக்கும். இது போன்ற போலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்செப்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அது வந்து ஜனம் தீட்டுப்பட்டு போயிடும். கிறிஸ்தவத்தினுடைய உண்மை அங்கே குலைக்கப்பட்டு ஒரு பொய்யான கிறிஸ்தவ மார்க்கம் உருவாக்கப்பட்டு ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தானே இஸ்ரவேல் மக்கள் இருந்தாங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டாலும் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவன் உண்மையாகவே இல்லை. அப்போ அங்கெல்லாம் என்ன நடந்துச்சு, கடுமையாக தேவன் அவங்கள சாடுறதையும் நியாய தீர்ப்புக்கு உட்படுத்துகிற விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. அதுபோன்ற இன்னைக்கு திருச்சபைகளும் மாறிடக்கூடாது. திருச்சபையில் கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும். வேதம் சொல்லுது, கற்புள்ள கன்னிகை. எந்த விஷயத்திலும் நமக்குள்ள பொய், அசுத்தம், திருட்டுத்தனம், ஏமாற்றுகிற அந்த குணாதிசயம், கடவுள் செய்யலைனாலும் செஞ்சிட்டாரு பாரு அப்படி இப்படின்னு காட்டி அது மூலியமாக மக்களை ஈர்ப்பது, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. இந்த கூட்டம் தான் ஒரு காலத்தில் என்ன செய்ய போகுதுன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். உம்முடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம் அல்லவா, அடையாளங்களை செய்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா அப்படின்னு வருவாங்க. கர்த்தர் அந்த கூட்டத்தை பார்த்து என்ன சொல்கிறாரு, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று பேசுகிறார். ஏன் அப்படி பேசுகிறாரு? தேவன் செய்யலை, இவர்களாக தேவன் செய்தார்னு பேசி என்ன செய்யுதுன்னா, தங்களுடைய உயர்வுக்காக இது போன்ற யுக்திகளை அவங்க பயன்படுத்தும் போது கர்த்தரால் அறியப்படாத நபர்களாகவே அவங்க இருக்கிறாங்க. ஆனால் தங்களுடைய மனதிலே கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று அவங்க என்ன செஞ்சுக்கிறது, அப்படி நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இதை கேட்குற ஒவ்வொருவரும் ரொம்ப விழிப்புணர்வோடு கூட இருப்போம். ஒரு உண்மையான பரிசுத்தமான மார்க்கம், உண்மையான ஆண்டவர், இவரை பின்பற்றுகிற நாமும் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். உண்மையுள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்தை என் கரத்திலே கொடுத்திருக்கிறார் என்று பவுலடிகள் சொல்கிறார். நம்முடைய ஊழியத்திலே ஒவ்வொரு அங்கமும் அதிலே உண்மை இருக்க வேண்டும், உத்தமம் இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமானபடி வேத அடிப்படையிலே நம்முடைய ஊழியங்கள் இருக்க வேண்டும். அதனால் பிரபலத்துக்காக இது போன்று ஸ்டேஜில் செய்யப்படுகிற விஷயத்தையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்பாதீங்க. இது மேலே கொஞ்சம் எச்சரிக்கையாக என்ன செய்யுங்க, இருங்க. நான் சொல்லியும் நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களோடும் கூட தேவன் அந்நிய பாஷையில் என்ன செய்வார், பேச ஆரம்பிச்சிருவார். உங்களுடைய காரியங்கள் எப்போ வெளிப்படும், உங்கள் மீது எப்போ வழக்கு பதியப்படும் என்பது யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. ஆகையால் தேவன் அன்போடு சொல்லும் போதே சரியான மனம் திரும்புதல் வரும்பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை இந்த தேசத்திலே செய்வார். உங்களை கொண்டு ஒரு பெரிய அசைவை உண்டாக்குவார்.
அதன் மூலமாக திரளான ஜனங்கள் இந்த ஜீவனுள்ள வழிக்கு நேராக, ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக, ரட்சிப்புக்கு நேராக நிச்சயம் கடந்து வருவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். இன்னொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். God bless you.